ஹலோ கைஸ், மணி வந்து ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. நாங்கள்லாம் வந்து இயற்கை அழிப்பு காலை கடந்து முடிப்பதற்காக போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி க்யூ வெயிட்டிங்கில் இருக்குது. பிறந்தநாள் குழந்தை. மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணுறாங்க. விறகடுப்பில் ஒரு பெரிய பேரல் மாதிரி வச்சு அதில் நெருப்பு வச்சு ஹாட் வாட்டர் குளிக்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. நம்ம வந்து நேற்று இந்த மலை லைட் எல்லோவா தெரியல, இந்த மலையெல்லாம் தாண்டி தான் கீழேயே ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து இது நம்ம தங்கியிருக்க இடம், இது ரெஸ்ட் ரூமு. நைட்டு கூட காமிச்சிருந்தேன் இல்லையா? அப்போது இங்கே திருப்பி மேலே போனோம்னா அங்கே இருந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக போய் நைட்டை நம்ம அந்த யானை இருக்கான்னு பார்த்தது இந்த ப்ளூ கலர் ஷீட் தெரியுற இடத்துக்கிட்ட. அங்கேருந்தால் நம்மளுக்கு வெடி போட்டுட்டு ஃப்ளாஷ் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அதை பற்றி கேட்கல. நாங்கள் இனிமேல் தான் கேட்கணும். டீ ரெடி ஆகிடுச்சின்னு தான் வந்து எழுப்புனாங்க. ஸோ அந்த மலை வழியாக போய் தான் கீழே இறங்கி இது மாதிரி இன்னும் 2 மலை மேலே ஏறி இறங்கி தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு போனோம். கம்ப்ளீட்டாக ஒரு செம்ம த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா? அட்வென்ச்சருக்கு ரெடியா? ஒன்ஸ் அகெயின் ஒன் மோர் டைம். இந்த தடவை நான் உள்ள தம்பி கை ஓப்பன்ல இருக்கா? அனுபவம் பார்த்தோம் எங்க நிற்கிது பாருங்க. புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. தம்பிக்கு ஒரு கீர் போட்டு போது ஆடி போயிட்டா. தம்பி பையன் வந்துருச்சு. After a year, we are back to Mannavanoor. இவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. பொண்டாட்டி இருக்கு, பதிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல. இந்த 2 கிலோமீட்டர் நடக்கிறதே டெய்லி எங்களுக்கு வேலையாக இருக்கு. ஓகே, ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னென்னா ஒன்லி ஆன் கேஷ். வீடியோ பார்க்குறீங்கன்னா யாரும் ஜிபே எடுக்கிறாங்க. கொடைக்கானலில் பெரும்பாலான பிளேஸ் கேஷில் தான் போகுது. நம்ம அதே ரேபிட் ஃபார்ம்குள்ளே போவோம். விலங்குகள்கிட்ட கூட அந்த ஒற்றுமை இருக்குது பாருங்க. தாய்ப்பாசம் இதெல்லாம் குட்டி அம்மா அங்கே இருக்காங்க. மன்னவனூரோட முக்கியமான வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு வரோம். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் நிறைய ரீல்ஸ் வீடியோலாம் போட்டிருந்தோம். அதே இடம் முடிஞ்சால் அந்த சீனை ரீக்ரியேட் கூட பண்ணலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து காமிச்சோம். இந்த தடவை நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு வேன் எடுத்து வந்தோம். சிமிலர்லி என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இந்த ப்ரைவேட் வேனுங்கிறது ஓகே. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த டைமிங்கெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயமாக நோட் பண்ணி நீங்கள் வர்றதுங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். தண்ணி கடை இங்கே காலேஜ் அதிகம், அதனால பசங்களுக்கு நாலேஜும் அதிகம். கொஞ்சம் நக்கலான பேச்சு கூட பத்தல இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல ஒவ்வொன்றுக்குள்ள ஒன்னா எனக்குள்ள நம்ம அருமை நண்பர் பெப்பா ஃபுட்டி சொன்னேன் ஹாட் சாக்லேட் பற்றி ட்ரை பண்ணோம். தம்பி வந்துட்டு ப்ரௌனி ஒன்று வாங்கி கொடுத்தோம். வீடியோ எடுத்துருக்கீங்களா? குட். ஆமாம், வீடியோ எடுத்துருக்கீங்களா?
அது இல்லாமல் நாங்கள் பச்சை லேஸ் சாப்பிடுவோம். ஒரு காஃபி சொல்லிடணும். காஃபி ரெக்கார்டு போடாம அதுக்கப்புறம் கலாங்க. பக்கா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு மன்னவனூரில் சுற்றிட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு மணி இப்போது 4:15. ஸோ இப்போ தான் நம்ம வந்து கொடைக்கானல் லேக்குக்கு வந்துருக்கோம். இப்போது இங்கே லேக்கை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். பாருங்க தம்பி, நேற்று தான் சொன்னீங்க ஏவனை பற்றி. எங்கும் ஏவன் எதுலேயும் ஏவன் எப்பவும் ஏவன். ஏவன்னா அக்யூஸ்ட் ஒன்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? ஆனால் நாங்கள் நண்பர்களே, எங்கள் பர்ச்சேஸ் பிளானில் ஒரு இடத்துல ஹால்ட்டு போட்டோம். நான் மேகி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாய்ஸ் எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்க. மழை வந்து கெடுத்துருச்சு எங்கள் பிளானை. சுகமாக இருக்கா? ஒரு கையில் பஜ்ஜி, இன்னொரு கையில் மேகி. என்னடா காம்பினேஷன் இது? சாதம் தொட்டுக்க. சைனீஸ் கொஞ்சம் சைனீஸ் குசினில் ட்ரை பண்ணலான்ட்டு. எங்க இருக்க? நீ என்ன கொண்டுட்டு இருக்க பார்க்குறேன். நல்லா சுட்டு முடிச்சு விளையாண்டுட்டு கடைசியாக வந்து கட்டினா பைட்ஸ் அண்ட் பிளேஸ் இங்கே வந்துட்டு நம்ம ஃபைனலாக நம்ம ஊருக்கு ஆனால் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதா சாக்லேட்டு அவத்துக்கு கோடாளி தைலாம் வாங்குறீங்க. அது சாக்லேட்டு அப்புறம் சில விஷயங்கள் வாங்கணும். தைலம் வாங்குறது ஐடியாவில் சாக்லேட் கண்டிப்பாக வாங்குவேன். அமரன் தாக்கப்பட்டான். மேனேஜர் கூப்பிடுறா. என்ன தம்பி எப்படி இருந்தது? நீங்க டிஎஸ் ரிவ்யூ வேணாப்பா, நீ பண்ணதே போதும். கண் கணக்கு இல்லை இருக்கட்டும். இங்கே தான் நம்ம நண்பர்கள்லாம் சாக்லேட் ஹாட் சாக்லேட் ஃபேமஸ் ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு பசி இல்லை, அதனால் நம்ம போகலாம். இந்த கடையில் வந்துட்டு சூப்பு தான் ஃபேமஸாக. ப்ரோ வந்து இப்போ சூர்யா ப்ரோ சூப் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்கிறது சூப். நண்டு சூப் சாப்பிட்றீங்க? அருமையாக இருக்குது ப்ரோ. ஃபுல் புகையோடு இருக்குது. சீரட் அடித்த மாதிரி புகை வருது. வெரி ஃபேமஸ் செலிபிரிட்டி. மொத்த பிளானுக்கு ஆர்கனைசர் இவர் தான். வந்து ஹாண்டட் சர்ச்சு மாதிரி எங்களுக்கு தெரியும். சர்ச்சு தான், அந்த லிஸ்ட்டில் ஹாண்டட் மாதிரி தெரியுது. நம்ம போக போகிற இடம் ஹோட்டல் அஜ்மீர். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாமே தின்னு வயிறு வந்து டேஸ்ட் பண்ணணும். டின்னரை முடிக்கணும். பேசி 7:31 ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு சப்பாத்தியே பண்ணிங்க. பீஃப் ஃபேமஸ். பீஃப் ஆக்சுவலி சாப்பிட்டு திருப்பி வேனுக்கே வந்தாச்சு. லேக் பக்கத்தில் என்ன ஒன்றுனா, நாங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. எங்கள் வேனோட கியர் ஷாஃப்ட் வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. ஸோ வண்டி நகராது. வண்டி இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்டு. ஸோ இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி சண்டே இங்கே ரெடி பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியும்ட்டாங்க. பட் எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. யாருமே வந்துட்டு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் பஸ் 10:30 மணிக்கு, மணி இப்போ 8:30. திண்டுக்கல் வரைக்கும் லாஸ்ட் பஸ் இருக்குது. இங்கேருந்து திருச்சி போய் அப்படி தான் நம்ம தஞ்சாவூர் போய் ஆகணும். ஏர்லி மார்னிங்குள்ளே தஞ்சாவூர் போய் ரீச் ஆகலான்னு ஒரு ஹோப்போடு இருக்கும். நான் ஒரு 2 வீலரில் லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். பாய்ஸ் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு இருந்து வந்தோடனே தான் திங்ஸ் எல்லாம் வண்டியில் இருக்குது, வேனில் இருக்குது. எடுத்துகிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும். சொல்லுங்கள் ஃபாரூக், நம்ம வந்து இந்த தோல்வியை நீங்கள் எப்படி ஏன் தோல்வி அழுகாதீங்க. அழுவுல தோல்விங்கிறது நம்ம டீமுக்கு புதுசு இல்லை. இந்த vlog நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம் அண்ட் கட்டிட். சரி, நம்ம என்ன ஆட்டம் ஆடணும் பார்த்தீங்களா? எப்படி ஆடினாலும் இப்படி தான் கடத்தி நிற்கணும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஆக்சுவலி இப்போ நாங்கள் சோகமாக இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இது எங்களுக்கு புதுசு கிடையாது. இந்த மாதிரி பல வியூ போட்டுருக்கோம். ஓகே ஓகே, அது சொல்லி அந்த டைலாக் சொல்லிடு. ரிட்டன் டைலாக் பை பேட்ச்.
அடுத்த பிளான் என்னன்றத ரிவீல் பண்ண போகிறதில்ல, நடக்கிறத நீங்கள் இதை பார்த்து. ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்ன நடக்கும். பிளான் இல்லைங்க. இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வேனில் போகிறோம், அங்கேயும் திண்டுக்கல்லேருந்து தஞ்சாவூர் வந்து ட்ரெயினில் போகிறோம். அவ்வளோதான் பிளான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்ததை பற்றி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்கலன்னா அண்ணனை வச்சு மூக்கு சமையல் படம் எடுக்க போகிறோம். நண்பர்களே, இந்த vlog-அ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ்ப்பா. பாரு ரிவ்யூஸுக்கும் பேட்சருக்கு மட்டும். சாத்துக்குடியும் சாத்துக்குடி பாட்டியும் படம் எடுக்க போகிறோம். ஏன்னா உனக்கு என்னடா பண்ணுறீங்க? முடிச்சு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் சார் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரே ட்ரெயினில் கடைசி பெட்டியில் ஏறி கடைசி பெட்டியிலேருந்து இறங்கியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெயின் அந்த ஊருக்கு போவாதான். என்னென்ன அக்கப்போர் பண்ணுறாங்க அத்த ராத்திரியில் கூட்டிகிட்டு மறக்க மாட்டோம் அதெல்லாம். அதோட ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் பெங்களூர் போகுங்க அப்படின்னு சொல்லலாம். சோகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப சோகமாக இருக்கும். நண்பர்களே, வர வர நம்ம இந்தியாவில் வந்து கேத்தொலை அதிகமாகிடுச்சு. ட்ரிமன் வந்து பாதுகாப்பு இல்லைங்க. அர்த்தத்தை வந்து ஒருத்தர் பாலியல் பலகாரப்படி பலாத்காரம் சாரி நீங்கள் தமிழில் தீய வைக்க. இப்போ ஏறி நம்ம அடுத்த ஸ்டாப் போய் கரூரில் இறங்கி திருச்சிக்கு பஸ்ஸு பிடிச்சி போயிருந்தோம்னா இது மறக்க முடியாத ட்ரிப்பாக இருந்திருக்கும். தமிழ்நாடே சுற்றிருப்போம். நாங்கள் அங்கே நின்னோம். போன தடவை எக்ஸ்பிரஸ் வந்து அழகாக எங்ககிட்ட நிறுத்தினேன். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். திருச்செந்தூர் டு சென்னை எக்மோர் ஓகே வந்தேன். இந்த பையப்புள்ள தான் திருச்சிராப்பள்ளியா மன்னார்குடி. நம்ம பையன் தானே அவன். நீங்கள் எடுக்கணுமா? ஒரு வழியாக தப்பிச்சுட்டோம். இங்கே என்ன கதை பஸ்ஸில் வந்திருந்தா கூட இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க. எப்படி ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன், எப்படி ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன். இந்த மாதிரி மோட்டான பேச்சர் பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெருமைப்பட்டுக்கோங்க. ஏன் வேற திரும்பி ஏற்றி விடுறீங்க இந்த பாட்டு? சூர்யா ப்ரோக்கும் அந்த தாத்தாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. ஆமாம், இறங்கி ஏறினா ஹிந்தியில் இது திருச்சியில் இறங்கியாச்சு, எல்லாத்தையும் இறங்கி இப்போ மறுபடியும் சீட்டை விட்டாச்சு. மறுபடியும் இறங்கி சென்னை இப்போ மறுபடியும் பல போராட்டங்களை கடந்து ஃபைனலி வி ஆர் இன் தஞ்சாவூர். சொல்றது வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நாம வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கோண்டா. திரும்ப நெருக்கதியாக நிற்காம உடனே ஆக்ஷன் எடுத்த ஹர்ஷத்துக்கு வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக் நம்பர் vlogs பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். எங்கே துவங்கினோமோ அதே இடத்திலேயே முடிக்கிறோம். சாக்லேட் மட்டும் கொடைக்கானல்ல இருந்து தஞ்சாவூர் வர. ரெடி ரோலிங். நெஞ்சடைக்கு